Okay, dear students, today we can start our class with English workbook. Max வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட் 1 பார்ப்போம். இந்த ஒர்க் ஷீட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிராமர் கொடுத்துருக்காங்கம்மா. ஒர்க் ஷீட் 1ல் வந்து கிராமர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிராமர் பற்றி ஜஸ்ட் நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறோம். அது திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், வாட் இஸ் தி சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் கிராமர்? கிராமர்னால் என்ன? வாட் இஸ் கிராமர்? கிராமர் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த மட்டும் டு ஸ்பீக் அண்ட் ரைட் இங்கிலீஷ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் வி மஸ்ட் நோ அபவுட் தி கிராமர்மா. ஆங்கிலத்தை வந்து பிழையில்லாமல் பேசவும் எழுதுவதற்கும் நமக்கு வந்து ஆங்கில இலக்கணம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இங்கிலீஷில் கிராமர் நம்ம வந்து நல்லா பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் நிறைய தவறுகள் பிழைகள் வருவதற்கு காரணமாக இருக்குது. ஸோ டு அவாய்ட் தீஸ் மிஸ்டேக்ஸ் கிராமர் இஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டு பி லேர்ன்ட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், கிராமர்னால் என்னென்னு ஒரு சின்னதாக ஒரு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. கிராமர் இஸ் த சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ லாங்குவேஜ். இதுக்குன்னு ஒரு சிஸ்டம்மா, ஒரு சொல்லப்போனால் செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ரூல்ஸ்லேயே சொல்லலாம், இப்படி தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழியின் அமைப்பிற்கு உதவக்கூடியது தான் வந்து இந்த இங்கிலீஷ் கிராமர். இந்த ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ஹெல்ப் அஸ் decide the order we put orders in and which form of a word to use. So grammar rules வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் it helps to decide the order we put words. நமக்கு வந்து எந்த ஒரு வாக்கியமாக இருக்கட்டும், ஒரு சொற்களாக இருக்க சொற்களை அமைத்து சொற்கள் வந்து சில சொற்கள்னா வேர்ட்ஸ் இல்லையாமா, வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் வாக்கியங்கள் அமைக்கும்போது நம்மளால் வந்து டிசைட் பண்ணிக்க முடியும் எந்த ஆர்டரில் நம்ம வந்து அந்த வாக்கியத்தை அமைக்கணும், எந்த ஆர்டரில் நம்ம அமைச்சு பேசணும் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிராமர் வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிராமர் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஒர்க் ஷீட்டில் போவோமா? இப்போ பாருங்கள், ஒர்க் ஷீட்டை ஃபுல்லாகவே பாருங்கள். கிராமர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், read the following passage, identify the underlined parts of speech and fill in the boxes appropriately அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. அதாவது ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ், உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேசேஜ், இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேப்லர் காலத்தை ரீட் பண்ணுங்க. டேப்லர் காலத்துக்கு மேலே பாருங்கள், ஒரு 2 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பேசேஜை ரீட் பண்ண சொல்கிறாங்க. ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ், ஐடென்டிஃபை தி அண்டர்லைன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கே வந்து உங்களுக்கு லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையாமா? இங்கே பாருங்கள், ராஜு, அப்புறம் மை, ஹீ, பாட் இப்படிலாம் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த அண்டர்லைன் பண்ண பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்டரில் எந்த இதில் வருதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபில் இன் த பாக்ஸஸ் அப்ராப்ரியேட்லி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது அப்படிங்கிறது தான் உங்களை வந்து இங்கே வந்து அந்த டேப்லர் காலத்தில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பேசிக் கிராமர்னாலே வந்து வி ஷுட் நோ அபவுட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தேர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குதுமா. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், verbs, adverbs, adjectives, prepositions, articles, conjunctions. There are 8 parts of speech in English grammar. இந்த 8 parts of speech தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த கிராமர் டெஃபினேஷன் படி நம்மளால் வந்து பிழை இல்லாமல் ஆங்கிலத்தை எழுதவும் பேசவும் நம்மளால் வந்து முடியும். ஸோ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி நம்ம சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. எஸ்மா, புக்கில் கூட இருக்குது இல்லையா? ஸோ அது திரும்ப நம்ம ஒரு ஞாபகப்படுத்திக்கலாம். வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ்,
verbs, adverbs, adjective, prepositions, articles, conjunctions. சரி, இதை பற்றின பாருங்க இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஞாபகப்படுத்திக்கலாம். noun அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், thing of a person and thing or person, name of a person, place or things இல்லையாமா. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, அதாவது பெயர் சொல், ஏதாவது ஒரு பொருளின் இடமோ பொருளோ அதோட பெயர் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நவுன் சொல்கிறோம். பென்சில், கேட், ஒர்க், நோட் புக், இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. சென்டென்சஸில் நம்ம பயன்படுத்தும் போது திஸ் இஸ் மை கேட், தே லிவ் இன் மேட்ரிட், இது மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் நவுனை. வேர்புங்கிறது வந்து ஆக்ஷன் ஆர் ஸ்டேட், அதாவது ஒரு செயல், வினைச்சொல், அதாவது ஏதாவது ஒரு செயலை வந்து நம்ம வந்து வெர்புன்னு சொல்கிறோம். எதுனாலுமே கம், கோ, சிட், ஸ்டாண்ட், கெட், கம், கட், ஓப்பன், லைக், இது மாதிரி வந்து வேர்பு. ஐ லைக் ஆப்பிள், கம் இன் பிளே, இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்குங்கிறது வேர்பு, கம் அப்படிங்கிறது வந்து வேர்பு இல்லையாமா. அதே மாதிரி அட்வர்ப்னா இட் டிஸ்கிரைப் எ வேர்ப், அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப். தட் மீன்ஸ் ஒரு வெர்பாக இருக்கணும், பட் அட் த சேம் டைம் அது வந்து அட்வர்ப், இட் வந்து டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த வெர்ப். எந்த ஒரு வெர்பை பற்றி அந்த ஒரு செயல் வந்து நீங்கள் இப்போ வந்து டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா டான்ஸ் வந்து வெர்பு. எப்படி ஆடுறீங்க அப்படின்னு பார்த்தா நல்லா அழகாக ஆடுறீங்க அப்படிங்கிறது, தட் இஸ் அந்த ரொம்ப வெரி நைஸ்லி, சி டான்ஸஸ் வெரி நைஸ்லி, ரொம்ப அழகாக அவள் டான்ஸ் ஆடுறா, அந்த நைஸ்லி அப்படிங்கிறது வந்து அட்வர்பு. எப்படி ஆடுறா, அந்த ஆடுதல்ங்கிறது வந்து டான்ஸை பற்றின டிஸ்கிரைப் பண்ணுறது, அதை பற்றி விளக்கி சொல்கிறது தான் அட்வர்பு. சரியா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சைலண்ட்லி, பேர்ட்லி, ரியலின்னு சொல்லி இருக்குது. மை கேட் ஈட்ஸ் குயிக்லி, அதாவது என்னோட பூனை வந்து மிக விரைவாக சாப்பிட்ருது அப்படின்னா. அப்போ குவிக்லிங்கிறத அட்வர்பு. எதை பற்றி சொல்லுது, ஈட்ஸ், சாப்பிட்றத பற்றி சொல்லுது இல்லையா. சாப்பிட்றத பற்றி ஒரு வினைச்சொல், ஒரு வெர்பை பற்றி சொல்லுது அந்த வார்த்தை. அந்த சொல், எந்த சொல் வந்து வெர்பை பற்றி சொல்லுதோ அது வந்து அட்வர்புமா. அதே மாதிரி அட்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். எப்படி நம்ம அட்வர்பு வந்து வெர்பை பற்றி விளக்கி சொல்லுகின்ற வார்த்தை வந்து சொல் வந்து நம்ம அட்வர்புன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனை பற்றி, பேர் சொல், நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ். நவுன்னாலே நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ். எந்த ஒரு வேர்டு வந்து நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ் அண்ட் திங்ஸை பற்றி விளக்கி சொல்லுதோ அதுதான் அட்ஜெக்டிவ். இங்கே பாருங்கள், ஸ்மால், பிக், குட், வெல், ப்ளூ, இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவில் வருது. வி லைக் பிக் கேக், வி லைக், எனக்கு வந்து பெரிய கேக் வந்து எங்களுக்கு பிடிக்கும். பிக் கேக், பிக்குங்கிறது வந்து எதை பற்றி சொல்லுது, கேக்கை பற்றினது. கேக்கு வந்து ஒரு நவுன். ஸோ நவுனை பற்றி சொல்லுகின்ற அந்த வேர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். சரியாமா. அதே மாதிரி தான் ப்ரௌனவுன் பாருங்கள், இட் ரீப்ளேசஸ் எ நவுன். அதாவது நம்ம ஒரு நவுனையே வந்து திரும்ப சொல்கிறதுக்கு ஒரு நமக்கு இப்போ மாலா அப்படின்னு ஒரு பேர் எடுத்துட்டோன்னு வைங்க. மாலா கேம் டு மை ஹோம் எஸ்டர்டே, மாலா நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தா. திரும்பவும் நம்ம மாலாவை பற்றி சொல்லும்போது மாலா இன்வைட்டட் மீ டு ஹர் பர்த்டே. திரும்பவும் நம்ம மாலா இன்வைட்டட் மை பேரண்ட்ஸ். ஒவ்வொரு வார்த்தையிலும் மாலான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஷீ அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா. மாலா கேம் டு மை ஹோம் எஸ்டர்டே, ஷீ இன்வைட்டட் மீ டு ஹர் பர்த்டே, ஷீ அகெயின் இன்வைட்டட் மை பேரண்ட்ஸ். அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தான்மா ப்ரௌனவுன். இன்ஸ்டெட் ஆஃப் நவுனுக்கு பதில் நவுனை திரும்ப சொல்கிறதுக்கு, நவுனோட பேரையோ பொருளோட பேரையோ நம்ம திரும்ப பயன்படுத்துவதற்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்டு தான் ப்ரௌனவுன். அதாவது ஐ, வி, யூ, தே, ப்ளூரல், ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இதை தான் நம்ம ப்ரௌனவுன் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஹீ இஸ் வெரி கிளவர், இங்கே ஹீங்கிறது வந்து ப்ரௌனவுன். சரியா, இங்கே பாருங்கள், ப்ரௌனவுன் அப்படிங்கிறது இதுதான். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இதுதான் ப்ரௌனவுன்ஸ். சரியா. Then again prepositions, conjunctions, interjections. Preposition என்னன்னு பார்த்துக்கோங்க. links a noun to another word. நவுனையும் links a noun, ஒரு பெயர் சொல்லையும்
வேறு ஒரு வார்த்தையவும் கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நமக்கு பயன்படுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், அட், இன், ஆஃப், ஆன், ஆஃப்டர், என், அண்டர். சி வாஸ் ஹைடிங் அண்டர் த டேபிள். சி வாஸ் ஹைடிங் அண்டர் த டேபிள். டேபிளுக்கு கீழே மறைஞ்சிருக்கிறா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர், அண்டர்ங்கிறது ப்ரிப்போசிஷன். சி வாஸ், இங்கே இந்த பெயர் சொல் இருக்கு இல்லையா, அந்த பெயர் சொல்லுங்கிறது இங்கே பாருங்கள், ஷீங்கிறத ப்ரௌனவுன். அந்த டேபிள், டேபிள் இஸ் அ நவுன். இந்த நவுனையும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரௌனவுன் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்கு பயன்படுறது வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னாலே ஜாயின்ஸ், கிளாசஸ் ஆர் சென்டென்சஸ். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்களை வந்து இணைப்பதற்கு கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் ஆகுதுமா. ஜாயின்ஸ், இது வந்து ஜாயின்ஸ்னால் ரெண்டு சென்டென்சஸை வந்து இணைக்கிறதுக்கு. மேக்ஸிமம் நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. எஸ்டர்டே ஐ வென்ட் டு டெம்பிள் அண்ட் பீச். நேற்று நான் கோவிலுக்கும் போனேன், பீச்சுக்கும் போனேன், ரெண்டு இடத்துக்கு போனேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து அண்ட் அப்படிங்கிறது கன்ஜெக்ஷன். ஐ எம் வெரி ஹங்க்ரி பட் த ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டி. எனக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ எம் வெரி ஹங்க்ரி, நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன். பட் த ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டி, ஆனால் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இங்கே வந்து பட். ஸோ இந்த ரெண்டு வாக்கியங்கள், ஐ எம் வெரி ஹங்க்ரி அப்படிங்கிறது ஒரு வாக்கியமா, த ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டி, த ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டிங்கிறது ஒரு வாக்கியம். இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தை, ரெண்டு சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் பட்டுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ the word which connects, which uses to connect two sentences is called conjunction. அப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்தது பாருங்கள் இன்டர்ஜெக்ஷன், ஷார்ட் எக்ஸ்க்ளமேஷன். அதாவது இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னாலே ஆச்சரியக்குறி, ஆச்சரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓ, ஹாய், அவுச், வாவ், இது மாதிரியான சொற்கள், இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன். எக்ஸ்க்ளமேஷன், எக்ஸ்க்ளமேஷன், ஷார்ட் எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னா வந்து என்னமா, ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு பயன்படக்கூடிய வேர்ட்ஸ். ஓ, ஹாய், அவுச், வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் கார். நம்ம எப்படி ஆச்சரியப்பட்டு சொல்கிறோம், வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் கார். இது மாதிரி நம்ம சொல்கிற அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ். சரியா. ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதை பற்றி நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலை, சும்மா லைட்டாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம இப்போ ஒர்க் ஷீட், ஏன்னா நீங்கள் சின்ன கிளாஸில் நிறைய படிச்சுட்டீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி. ஸோ நம்ம இப்போ ஒர்க் ஷீட்டுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், ஒர்க் ஷீட்டில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எந்த பாக்ஸில் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ராஜு. ராஜுங்கிறது வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ராஜு, ராஜு என்னவா இருக்கும், நவுனா இருக்குமா, ப்ரொனவுனா இருக்குமா, ராஜு. எஸ், ராஜுங்கிறது நவுன், ஒரு பெயர் சொல் இல்லையா. ஸோ எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ராஜு நவுன்ல வருமா. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, மை. மைங்கிறது எதுல வரும், மை. இப்போ மிஸ் ஒரு பிக்சர் காமிச்சேன் இல்லையா. எஸ், மை. இப்போ உங்களுக்கு ப்ரௌனவுன்ல வந்து ஒரு பிக்சர் காமிச்சேன் இல்லம்மா. மைங்கிறது வந்து திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இல்லையா. ப்ரௌன்ல வருமே, ப்ரௌனவுன். இது வந்து ப்ரௌனவுன்ல வரும். ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்கம்மா. ப்ரௌனவுன் கீழே மை எழுதிக்கோங்க. ஓகே.
ப்ரௌனவுனில் மை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், அடுத்த வேர்டு என்னது? He. He மிஸ். ஹீ. ஹீ எங்கே வரும்? ரவுண்ட்ல தான் மிஸ் வரும். ஏன்னா அது வெரி குட். இன்ஸ்டெட் ஆஃப் நவுன்ஸ், நவுன் பதிலே நம்ம திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்துவதற்கு நமக்கு எது யூஸ் ஆகுது? ஹீ, ப்ரௌனவுன். ஸோ அதுவும் ப்ரௌனவுனில் தான் வரும். அடுத்தது பாருங்க, அடுத்த வேர்டு என்னது? பாட். பாட். பாட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார் த வேர்ட் பை. பைங்கிறது என்ன வேர்டுன்னு நினைக்கிறீங்க? பை. பை. பைங்கிறது வாங்குறது. ஸோ பைக்கு பாஸ்ட் டென்ஸ் பாட். பாட்டுங்கிறது ஒரு செயல் இல்லையா? ஸோ அது எதில் வரும்? வெர்பில் வரும். வெர்பில் வரும். சரி, அடுத்தது ரெட். ஹி பாட் எ ரெட் கார். அவன் வந்து ரெட் கலர் கார் வாங்கினான். ஹி பாட் எ ரெட் கார். காரை பற்றி சொல்லுது இல்லையாம்மா? ஹி பாட் என்ன கார் வாங்கியிருக்காரு? ரெட் கலர் கார் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ அந்த ஒரு நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ அது என்னவா இருக்கும்? நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் அஜெக்டிவ். வெரி குட், சூப்பர் சூப்பர் ரூபினி. அஜெக்டிவ். சரியா? அஜெக்டிவ்ல தான் கார் வரும். அடுத்தது ஹிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹிஸ் ஒய்ஃப் செட். ஹிஸ்ங்கிறது எதுல வரும்? ப்ரௌன்ல தான் மிஸ் வரும். எஸ், ஹிஸ்ங்கிறது ப்ரௌன்ல தான் மிஸ் வரும். ப்ரௌனவுன். கரெக்டாக ஸ்பெல்லிங் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கம்மா. ப்ரௌனவுன் சொல்லுங்க. ப்ரௌனவுன் வரும். ஸோ அதை ப்ரௌனவுன் டேப்லர் காலத்தில் எழுதிக்கோங்க. அடுத்தது வாவ். ஹிஸ் இல்லையாம்மா? ஹிஸ். சரி, அடுத்தது என்ன எழுதலாம்? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹிஸ் ஒய்ஃப் செட் எழுதிட்டோம். வாவ், வாட் ஏ பியூட்டிஃபுல் கார். அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, வாட் ஏ பியூட்டிஃபுல் கார். இந்த காரை பார்த்துட்டு வாவ் வாட் ஏ பியூட்டிஃபுல் கார், இந்த கார் எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வாவ். வெரி குட். இன்டர்ஜெக்ஷன். வாவ். வாவ்ங்கிறது வந்து இன்டர்ஜெக்ஷன்ல வருது. அடுத்தது பாருங்கம்மா, he drives it carefully. he drives எதுலப்பா வரும்? he drives it carefully. அவர் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுறாரு. he drivesங்கிறது வண்டி ஓட்டுறது. verb. வெரி குட் verb. ஏன்? அதுல ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஒரு ஆக்ஷன் வேர்ட் இருக்கிறதுனால it comes under verb. verbல எழுதிக்கோங்கம்மா. எழுதிட்டோம் மிஸ். drives it carefully. yes. அடுத்தது carefully. he drives it carefully. அவர் வண்டியை எப்படி ஓட்டுறாரு? ரொம்ப கவனமா ஓட்டுறாரு. ஸோ கேர்ஃபுல்லிங்கிறது அவர் வண்டி ஓட்டுறதை பற்றி சொல்லுது இல்லையா? ஸோ அவர் இந்த டிரைவ்ஸ் அப்படிங்கிற ஒரு செயல், ஒரு ஆக்ஷன், வெர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுனால கேர்ஃபுல்லி அப்படிங்கிற வார்த்தை வந்து அட்வர்ப்ல வருமா? அட்வர்ப்ல வரும். எஸ், கேர்ஃபுல்லிங்கிற வார்த்தை வந்து எதில் வருது? அட்வர்ப்ல வருது. நான் சேஃபா போனேன். கேர்ஃபுல்லி அதை எடுத்து அட்வர்ப்ல எழுதிக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் and he parks the car very safely in the garbage every day. அண்டுங்கிற வார்த்தை பாருங்க, ரெண்டு சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. he drives it carefully. he drives it carefullyங்கிற ஒரு சென்டென்ஸையும் he drives it carefully அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸு. he parks the car very safe in the garbage every day. அவர் வந்து காரை வந்து ரொம்ப சேஃபாக வந்து he parks the car சேஃபாக
பார்க் பண்ணுறாரு. சரியாம்மா? ஆமாங்க மிஸ். Very safe in the garage. Sorry, not garbage. He parks the car very safe in the garage every day. அவர் கேரேஜில் பார்க் காரை வந்து ரொம்ப சேஃபாக பார்க் பண்ணுறாரு. He drives it carefullyங்கிறது ஒரு சென்டென்ஸு. He parks the car very safe in the garage every dayங்கிறது ஒரு சென்டென்ஸு. ரெண்டு சென்டென்ஸையும் எந்த ஒரு வேர்டு கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டு. அண்டுங்கிற ஒரு வேர்டு கனெக்ட் பண்ணுது. ஸோ அண்டு வந்து எங்கம்மா வரும்? கன்ஜங்ஷன் மிஸ். வெரி குட். கன்ஜங்ஷன். AND. Because the word which connects the two sentences is conjunction. இல்லையாம்மா? ஸோ அடுத்தது வாங்க. அடுத்து என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க? பார்க். பார்க்குங்கிறது என்னது? பார்க். பார்க்னா விளையாடுறது மிஸ். இத வந்து நீங்க இங்க பாருங்க, இங்க வந்து கவனமா பாருங்க. பார்க்ஸ். ஹி பார்க்ஸ். அவர் வந்து வண்டியை பார்க் பண்றாரு. நீங்க பார்க்னு மீன் பண்ண கூடாது. வெறும் பார்க் அப்படின்னா நீங்க ஒரு பிளேஸ், அது வந்து ஒரு நவுன் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்க்ஸ், அவர் வந்து வண்டியை பார்க் பண்றாரு, நிறுத்துறாரு அப்படின்னா இது என்னவா இருக்கும்? வெர்பா இருக்கும் மிஸ். வெரி குட். வெர்ப். அது ஒரு ஆக்ஷன். எஸ், வெரி குட். அது ஒரு ஆக்ஷன். ஸோ பார்க்ஸ் அது வந்து வெர்ப்ல எழுதிக்கோங்கம்மா. சரியா? ஓகே. ஓகே மேம். அண்ட் தென் ஒன் அனதர் வேர்ட் சேஃப். ரொம்ப சேஃபா அவர் வந்து பார்க் பண்றாரு. ஸோ பார்க் பண்ற அந்த வெர்பை பத்தி சொல்லுது. எஸ், அட்வெர்ப். சேஃப்ங்கிறது வந்து அட்வெர்ப். மிஸ். அங்கே அட்வெர்ப்ல எழுதிக்கோங்க. சேஃப் எழுதிக்கோங்க. எஸ். அடுத்தது இந்த இன்னுங்கிறது வந்து ஒரு இட் ஹெல்ப்ஸ் டு கிவ் த மீனிங் ஃபார் த சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்துக்கு மீனிங் கொடுக்கறதுக்கு இந்த கார்பேஜ் இந்த கேரேஜில் நிறுத்துறாரு, அவர் தினமும் பார்க் பண்ணுறாரு. இந்த கேரேஜ், இன்னு, அட், ஆன், அண்டர், இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு இட் ஹெல்ப்ஸ் டு கிவ் த மீனிங். எஸ், ப்ரிபோசிஷன். இது எதுல வருது? ப்ரிபோசிஷன். ஓகே. அடுத்தது கேரேஜ். கேரேஜ்ங்கிறது ஒரு நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ் அப்படின்னாலே அது என்னதுமா? நவுன் தான் மிஸ் வரும். நவுன். ஸோ கேரேஜ் எழுதிக்கோங்க இங்க. எழுதிக்கோங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நவுன்ங்கிறது வந்து ராஜு, கேரேஜ், கார் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கல்ல, இங்க கார் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கல்லம்மா. கார் வந்து நவுன்ல தாம்மா வரும். எஸ், கார் எழுதிக்கோங்க. ஸோ நவுன்ல வந்து ராஜு, கார், கேரேஜ். ப்ரௌனவுன்ல வந்து மை, ஹி, ஹிஸ். வேர்ப்ல வந்து பாட், டிரைவ்ஸ், பார்க்ஸ். அட்வெர்ப்ல வந்து கேர்ஃபுல்லி, சேஃப். அஜெக்டிவ்ல வந்து கார். ப்ரிபோசிஷன்ல வந்து இன். கன்ஜங்ஷன்ல அண்ட். இன்டர்ஜெக்ஷன்ல வாவ். இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம அவங்க கொடுத்துருக்க அண்டர்லைன் வேர்ட்ஸை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க, அட்ஜெக்டிவ்ல கார் போட்டுருக்கீங்க மிஸ். ரெட் வரும் மிஸ். அட்ஜெக்டிவ்ல கார் இருக்குங்க. எஸ், அட்ஜெக்டிவ்ல வந்து ரெட். ரெட் கார். ரெட் மிஸ். காரை பத்தி சொல்லுது இல்லையா? ஸோ ரெட் கார். எஸ், வெரி குட், வெரி குட். Now let's see second question. Fill in the boxes with suitable examples of your own. அதாவது ஒரு டேப்லர் காலம், ஒரு பாக்ஸஸ் டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன் சொல்லி 5 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்களே வந்து உங்களோட ஓனாக சொந்தமாக நீங்கள் ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுனுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்.
ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த நவுன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் தட் வி ஹவ் லேர்ன்ட் ஆல்ரெடி. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட நவுன்ஸ்லாம் என்னென்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்கம்மா. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து ப்ராப்பர் நவுன், காமன் நவுன். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். ப்ராப்பர் நவுன், ப்ராப்பர் நவுன் அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் ஸ்பெசிஃபிக் பீப்புள்மா. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட பெயரையோ ஒரு பொருளின் பெயரையோ ஒரு இடத்தின் பெயரையோ பர்டிகுலராக சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். சரியா? தட் இஸ் இப்போ வந்து ஜெனிஃபர் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். ரூபினி அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன், ஒருத்தவங்களோட பேரை சொல்கிறது. சரியா? தட் இஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. என்னம்மா? இந்தியா கூட பிளேஸ். இப்போ ஒரு பிளேஸை பர்டிகுலராக சொல்கிறோம். ஒரு சிட்டி, இப்போ மதுரை, விருதுநகர், தென் சென்னை, கன்னியாகுமரி, இது மாதிரி ஒரு இடத்தோட பேரை வந்து சொல்கிறது, பர்டிகுலராக சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். பர்சன், பிளேஸ், திங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேனா, புத்தகம், பென்சில், இது எல்லாமே வந்து என்ன ப்ராப்பர் நவுன் தான். சரியா? இப்போ காமன் நவுன், காமன் நவுனுங்கிறது நான் ஸ்பெசிஃபிக் பீப்புள், பிளேஸ் ஆர் திங்ஸ். அதாவது காமனாக பொதுவாக சொல்கிறது. இப்போ மனிதர்கள் அப்படின்னா காமன் நவுன். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவங்களோட தென் சின்ன சில்ட்ரனாக இருக்கலாம். ஸோ காமன் நவுன்கிறது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது இல்லையாம்மா. மேன், மேன் அப்படின்னா யாருனாலும் இருக்கலாம், அவங்களோட பேர் நமக்கு தெரியல, பர்டிகுலராக சொல்லலை. சிட்டிங்கிறது எந்த சிட்டினாலும் இருக்கலாம், சென்னை, மும்பை, கல்கட்டா, எந்த சிட்டினாலும் இருக்கலாம். ரிலீஜியன், ரிலீஜியன்கிறது மதம். எந்த மதம், ஒரு கிறிஸ்டியனா, முஸ்லீமா, ஹிந்துவா அப்படிங்கிறது இல்லை, பொதுவாக சொல்கிறது ரிலீஜியன். தட் இஸ் காமன் நவுன். அடுத்தது வந்து பாருங்கள், கலெக்டிவ் நவுன் நமக்கு டேப்லர் காலத்தில் இருக்குது. ஸோ கலெக்டிவ் நவுனை பற்றி நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ரெஃபர் டு எ குரூப் ஆஃப் திங்ஸ் ஆஸ் ஒன் ஹோல். அதாவது வந்து கலெக்டிவ்னா மொத்தமாக ஒரு குரூப் ஆஃப் திங்ஸை சொல்கிறது வந்து கலெக்டிவ் நவுன். பஞ்ச், அதான் வந்து திராட்சை கொத்து, பூங்கொத்து, இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஃப்ளாக், ஹர்ட்ஸ், குரூப், ஃபேமிலி, இது எல்லாமே கலெக்டிவ் நவுன்மா. அதாவது ஆடு மந்தை சொல்கிறோம் இல்லையா, ஹர்ட்ஸ் ஆஃப் ஷீப் அப்படின்னா ஆட்டு மந்தை. ஃப்ளாக், ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், அதாவது பறவைகள் வந்து கூட்டம் கூட்டமாக பறக்குது. ஸோ தட் இஸ் கூட்டம் கூட்டமாக இருக்கிறது, கொத்து கொத்தாக இருக்கிறது, குரூப்பாக இருக்கிறது. இது மாதிரி ஃபேமிலி, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் கலெக்டிவ் நவுன்ஸ். ஒரு குரூப்பாக சொல்கிறது வந்து கலெக்டிவ் நவுன்ஸ்மா. அடுத்து நமக்கு டேப்லர் காலத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த ஃபீலிங்ஸ், நம்மளோட உணர்வுகளை பற்றி சொல்கிறது. தட் மீன்ஸ் வி கேனாட் டச், நம்மளால் அதை வந்து தொட்டு உணர முடியாது, உணர தான் முடியும், நம்மளால் ஃபீல் பண்ண தான் முடியும். பசிக்குது, ஐ ஆம் ஹங்க்ரி, ஹங்க்ரினா எனக்கு பசி எடுக்குது அப்படின்னா அந்த பசியை நம்மளால் பார்க்க முடியுமா? பட் உணர தான் முடியும் இல்லையா. ஐ ஃபீல் வெரி பெயின், எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னா இட் இஸ் வெரி பெயினிங். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, இட் இஸ் வெரி பெயினிங் அப்படின்னா பெயினிங், பெயினிங்கிறத வந்து நம்மளால் உணர தான் முடியும் இல்லையாம்மா. ஸோ வி கேனாட் see the பெயின். அதே மாதிரி ஆங்கர், கோபம், ஹாப்பினஸ், இது எல்லாமே வந்து எதில் தான் வரும்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சரியா? அதாவது பிலீஃப், நம்பிக்கை, லவ், அன்பு, ப்ரைடு, பெருமையாக உணர்றது, ஹாப்பினஸ், சந்தோஷம், இது எல்லாமே நம்ம உணர தான் முடியும். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்கிறோம். அடுத்தது வந்து பாருங்கள், அடுத்து நமக்கு என்ன டேப்லர் காலத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா வேறு நத்திங் பட் பொருள், ஏதோ ஒரு பொருள், எந்த பொருளின் ஒரு பேராக இருந்தாலும் அது வந்து மெட்டீரியல் நவுன் தாம்மா. சரி, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஆப்பிள், ஆரஞ்ச், ஐம்பூதங்கள், நம்ம ஏர், வாட்டர், லேண்ட், இதெல்லாம் ஸ்கை, இதெல்லாம் கூட நம்ம மெட்டீரியல் நவுனில் தான் சொல்கிறோம். ஸோ இங்கே ப்ராப்பர் நவுனில் நீங்கள் கொஞ்சம் எழுதிக்கோங்க, பர்டிகுலராக எழுதிக்கோங்கம்மா. ப்ராப்பர் நவுனில் இந்தியா, இந்தியான்னு எழுதிக்கோங்க. மிஸ்ஸால் ஃபுல்லாக எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. இதே மாதிரி நீங்கள் 2-3 எக்ஸாம், நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சொல்கிறேன். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் இதே மாதிரி வேறு நாளைக்கு எழுதி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. சரியா? காமன் நவுன்,
பில்டிங் மிஸ்